பேச வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னப்ப அப்படின்னா நாம வந்து என்னன்னு தெரியாம இன்னைக்கு வந்து இந்த மாதிரியே வராங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சு நுழைஞ்சாதான் அவங்க வந்து ஈஸியா பாஸ் பண்றது. வந்து 5 வருஷம் ஆச்சு எனக்கு வந்து 5th attempt ஆச்சு இது முடிக்கிறதுக்கு. நமக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இல்ல. அந்த மாதிரி வந்து இங்க இருக்கிற பிள்ளைகள் வந்து அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மோட்டிவேஷன் கொடுத்து ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க் சென்னை ஐஏஎஸ் அகாடமி. ஏன்னா வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நாங்க it is our time to reflect that. அதுக்கான ஐஏஎஸ் அகாடமிக்கு வந்து எங்களோட நன்றியை நான் சொல்லுவேன். ஸோ என்னை பத்தி சொல்லணும்னா சொன்ன மாதிரி நான் தான் என்னோட வீட்டில் அப்பா அம்மா 2 பேரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூலோட முடிச்சுட்டாங்க. ஆனா எங்க 2 பேரையும் எனக்கு ஒரு தம்பி இருக்கு, எங்க 2 பேரையும் கிராஜுவேட் ஆக்கணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஸோ நாங்க 2 பேருமே இன்னைக்கு கிராஜுவேட். நான் இன்னைக்கு 791st ரேங்க். எனக்கு ஐஆர்எஸ் ஒதுங்குறதே. தம்பி வந்து ஒரு எம்என்சில ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கான். ஸோ அதுவே எங்களுக்கு ரொம்ப பெருமை. எல்லாரும் சொன்ன மாதிரி பொண்ணா இருக்கிறது இன்னும் கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. எங்க அம்மாவும் என்ன கேட்பாங்க அப்படின்னா இன்னும் என்ன படிச்சுட்டே இருக்க, எப்ப நீ முடிப்ப அப்படிங்கறத எங்க அம்மாவோட கேள்வியும். நான் அப்பெல்லாம் ஒரு வார்த்தை தான் எங்க அம்மாவை கன்சோல் பண்றதுக்காக நான் சொல்றேன். எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ் இருப்பாங்க, லட்சக்கணக்கான இன்ஜினியர், நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. ஆனா கலெக்டர் ஒருத்தர் தான் இருப்பாங்க. அந்த ஒருத்தர் தான் நான், அந்த ஒருத்தரோட அம்மா தான் நீங்க நான் எப்பவுமே சொல்வேன். ஸோ நான் இன்னைக்கு ஆக முடியலனாலும் இந்த எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எங்க முன்னாடி இருக்கிறது வந்து நாளைய இங்க வந்து நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா ஐஏஎஸ் ஆகணும் அப்படி இல்லைனாலும் லைஃப்ல வந்து பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறது எங்களோட அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒண்ணு ஸ்வாட் அனாலிசிஸ்னா ஒண்ணு இல்லைங்க. நம்ம ஸ்ட்ரென்த் த்ரெட், நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லா பேசுவாங்க, அதுவுமே அவங்களோட ஸ்ட்ரென்த். சில ஸ்ட்ரென்த். ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த் ஏரியால நம்மளை விட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ரென்த். வீக்னஸ்னு வரும்போது நம்மளோட வீக்னஸ். ஸோ அதை வந்து எப்படின்னா இப்ப எனக்கு வந்து வராது அப்படின்னா நான் வந்து ஆவரேஜ் என்ன பண்ணணும், மேக்ஸ்ல வீக்கா இருக்கக்கூடாது, ரொம்ப பேட் ஸ்டூடெண்டா இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வீக் மற்றவங்களுக்கு ஈக்குவலா ஆவரேஜா கொண்டு வந்துடணும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து நீங்க வேலை இருக்கீங்க. ஸோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இப்போ எங்க அகாடமி இருக்கு, விஐடி இருக்கு, சிஎம்சி இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு ரொம்ப அதிகம். ஸோ அதை வந்து பண்ணிக்கோங்க. த்ரெட்ஸ் அப்படின்னும் போது நமக்குள்ளதாங்க ஃபர்ஸ்ட். வெளியில இருக்கிறதெல்லாம் நான் எப்பவுமே த்ரெட்னு சொல்ல மாட்டேன். நம்மளோட செல்ஃப் நம்ம பயப்படுறதுதான். இது வந்து எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு 5 attempts ஆனதுக்கு ரீசன் கூட நான் அதுதான் சொல்வேன். நான் வந்து கொஞ்சம் பயந்துக்குவேன். சொன்ன மாதிரி வந்து என்னன்னா அரசு பள்ளியில நம்ம படிச்சோம், நம்ம எல்லாம் போக முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருந்தது. அதை நான் எப்போ உடைச்சேன், 2014 இன்டர்வியூ போயிட்டு எனக்கு ஒரு 5 மார்க்ல வந்து சர்வீஸ் வரல அப்படின்னு பார்த்தா 15 ப்ரிலிம்ஸும் வரல அப்படின்னா எனக்கு பெரிய டிசாஸ்டர். நான் வந்து கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருக்கட்டும், இல்ல டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் போயிட்டு வரல, அப்புறம் ஃபுட் கார்பரேஷன் வரல, எஸ்எஸ்சி போனேன், அதுலயும் வரல. 2014 to 15 வந்து எனக்கு பெரிய டிராஸ்டிக்கான ஒரு இது. பிரியங்கா சொன்ன மாதிரி ஒரு பிரேக் எடுத்து என்னடா நம்ம இன்டர்வியூ லெவல் போயிட்டு கூட நம்மளால வந்து ஏன் பண்ண முடியல அனலைஸ் பண்ணி இந்த வாட்டி தான் என்னோட லாஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ 791st ரேங்க் வந்து இருக்கேன். அதை பத்தி இங்க வந்து எல்லாரும் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் அதிகமா இருக்கீங்க. எப்பயுமே நான் இதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் சொன்ன மாதிரி விமன் இந்த சர்வீஸை கிளியர் பண்ணதில்ல. ஸோ அதனால இதை பத்தி என்கிட்ட வந்து கேட்டாங்க, என்னக்கா பண்ணலாம் இது நாங்க கிளியர் பண்றதுக்கு. இப்போ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா
உங்களோட ஏன்னா வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்சனாலிட்டி அப்படிங்கிறது கூடிய விஷயம் கிடையாது. ஸோ அது வந்து இப்போ இருக்கிறதுனால இப்போ உங்களோட பர்சனாலிட்டியை வந்து சரியா மோல்ட் பண்ண முடியும். ஸோ அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்கோ அதுல வந்து நீங்க இன்வால்வ் ஆகுங்க. படிக்கிறதுங்கிறது இன்னைக்கு இல்லை நாளைக்கு கூட படிச்சுக்கலாம், அது படிச்சிடலாம். இன்னும் சொல்ல போனா பிலிம்ஸ் வந்து நாங்க ஸ்கூல் புக் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களோட பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். பேசிக் அதாவது நம்மளோட பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா அதிகமா வேணாலும் உயர்த்த முடியும். அந்த மாதிரி உங்களோட பேசிக்ஸ் வந்து நீங்க பேசிக் ஸ்ட்ராங்னா கான்செப்சுவல் கிளாரிட்டி. இப்போ நீங்க பத்தி படிக்கிறீங்கன்னா அப்படின்னு என்னங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியணும். கரெக்டா சொன்னாங்க, மார்க்குக்காக படிக்கிறது கிடையாது இது. பரவாயில்ல, ஏன்னா நான் வந்து ஒரு கிரைட் ஸ்டூடெண்ட் கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் கிடையாது, கிளாஸ் ஃபர்ஸ்ட் கூட கிடையாது. ஆனா நான் 12th காலேஜ் எதுலயுமே நான் ஃபர்ஸ்ட் கிடையாது. ஆனா நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா கான்செப்சுவல் கிளாரிட்டி புடிச்சு படிக்கணும். கடமை இருந்தாலும் அது அந்த பாயிண்ட்லயே நின்று போயிடும். ஸோ அதை வந்து புரிஞ்சுட்டு புடிச்சு எது செஞ்சாலும் வந்து நம்ம என்ன சொல்றது நமக்கு தெரியாது. ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா பெசிமிஸ்ட் வந்து he will search for difficulties in every. ஒரு ஆப்டிமிஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா he will search for his கணக்கான சந்தர்ப்பங்கள் என்னன்றது பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அதுல நமக்கான பாசிட்டிவ் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு என்னைய இந்த இவ்வளவு நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா சோ அதுதான் வந்து யூபிஎஸ்சில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெரிஞ்சுக்கிறத விட எதை செய்யக்கூடாதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப. என்னெல்லாம் செஞ்சா வருங்கிறது எனக்கு நல்லா தெரியும், என்னெல்லாம் தெரியும் வந்து ஒரு ஸ்டெப்லயும் நீங்க கத்துக்கிற விஷயம். நெக்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்ங்க. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப எப்பவுமே வந்து டைமை வந்து மதிங்க. அப்பதான் இந்த டைம் உங்களை மதிக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். உங்க டைமை மட்டும் கிடையாது, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியது. இன்னொன்னு என்னன்னா ஆங்கிலத்துல ஒரு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்புற பறவை சீக்கிரமா அதோட ஃபுட்டை தேடிக்கும். ஸோ நீங்க தான் வந்து இப்ப சீக்கிரமா கிளம்புற பறவைகள். ஸோ இப்போ வந்து விஷயங்கள் என்னன்னா உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் உங்களோட ஹாபிஸ் ஏதாவது ஒரு கேம்ஸ்ல இன்வால்வ் ஆகுங்க. இல்லைன்னா ஒரு இப்போ காலேஜ்ல எல்லாம் இருந்தீங்கன்னா என்எஸ்எஸ் அந்த மாதிரி, இல்லைன்னா உங்க லீடர்ஷிப் குவாலிட்டிஸை டெவலப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்ட் ஆஃப் இன்டர்வியூ தான். இப்போ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் படிக்கிறவங்க தான் மட்டும்தான் வருவாங்க. ஸோ பேக் பெஞ்சர்ஸ் யூபிஎஸ்சி ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டும் தான் அதிகமா இதில் கிளியர் பண்ணுவாங்களே தவிர்த்து யூபிஎஸ்சி வாங்கினவங்க கிளியர் பண்ணது ரொம்ப கம்மி. ஸோ வந்து பீப்புள் எப்படி சொல்றது ஜாக் ஆஃப் நன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஒரு ஜெனரலிஸ்ட் அப்ரோச். அதாவது அவங்களுக்கு வந்து எல்லாத்த பத்தியும் விஷயத்தை பத்தி அவங்க இப்போ கோல்ட் மெடலிஸ்ட்னா அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. யூபிஎஸ்சி வந்து அந்த மாதிரி ஒரு பர்சனை தேடல. அதாவது ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன். ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் சம் பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் நிறைய. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட அதாவது டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் படிங்க, அது மஸ்ட். ஏன்னா வந்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா குவிஸ் காம்படிஷன் அந்த மாதிரி போங்க. அதெல்லாம் வந்து உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் மோட்டிவேஷன் அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் செல்வம் சார் பேசும்போது சொன்னாரு இன்ஃபர்மேஷன் வந்து வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன் இன்ஃபர்மேஷன் வந்து நாட் ஓன்லி வெல்த் பட் ஆல்சோ பவர். அது இம்பார்ட்டன்ட்ங்க. உங்களுக்கு வந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் நாம என்ன பண்றோங்கிறது நமக்கு தெரியும். அப்பதான் நாம வந்து மற்றவங்களோட ஆன்டிசிபேட் பண்ணி நாம அதுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி வந்து இப்ப எல்லாமே ரேஸ் மாதிரி ஆயிப்போச்சு. இங்க வந்து என்னன்னா அடுத்தவங்க நாம எந்த அளவுக்கு போறாங்கிறத பார்க்கணுமோ அதே ஈக்குவலா அடுத்தவங்க எந்த அளவுக்கு போறாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அண்ட் பவர். கடைசியா வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னு விரும்புறேன். ஆக்சுவலா இதை நான் ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். இப்போ நான் கடைசியா சொல்றேன். பட் ஸ்டில் ஏன்னா எங்க அப்பா அம்மா தம்பி உண்மையிலே வந்து இதுக்காக நான் நன்றி சொல்லணும். என் 5 அட்டம் கூடவே எங்க அப்பா டிராவல் பண்ணாங்க. எல்லா எக்ஸாமும் இங்க இருக்காங்க. நான் எக்ஸாம் சென்னையில தான் எழுதுவேன். நான் ஃபிலிம் செல்லும் போது எங்க அப்பா வந்து கூட அந்த 7 நாள்ல எங்க அப்பா வந்துட்டு போவாங்க. என் தம்பி வந்து என்ன பண்ணுவானா என் கூடவே ஃபிலிம்ஸ் அவனை எழுதுனான். ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அவன் இருந்தாலும் அவன் படிக்கவே இல்லை. ஆனாலும் வந்து எனக்காக ரூம்குள்ள வந்து உட்காந்துருப்பான். ஏன்னா நாங்கள் 2 ஒன்னா தான் போடுவோம். ஒரே கூடவே வந்து உட்காந்துருப்பான். அக்கா வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மெயின் அப்படின்னா அவன் கூடவே காலையில என்ன கூட்டிட்டு வந்து விட்டுட்டு மதியம் எனக்கு ஃபுட் வாங்கி தருவான். திருப்பி ஈவினிங் என்ன நான் எக்ஸாம் எழுத போவேன். திருப்பி ஹாஸ்டல்ல கூட்டு போய் விட்டுருவான். இந்த மாதிரி கூடவே வந்தான். அதுக்கப்புறம் என்னோட இன்டர்வியூ ப்ராசஸ்ல என் கூட டெல்லியில வந்து இருந்தான். அப்போ வந்து அவனுக்கு என்னன்னா அவனுக்கு ப்ரொமோஷன் வரக்கூடிய டைம். எனக்கு ப்ரொமோஷன் கூட வேண்டாம், எங்க கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் கூட வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பி என்னோட டெல்லி வந்தான். ஸோ அவனை வந்து நான் கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லணும். பட் அன்பார்ச்சுனேட்லி அவன் எல்லா லீவையும் அப்போ எடுத்ததுனால இப்போ அவனுக்கு லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இங்க வர முடியல. இந்த இடத்துல வந்து கண்டிப்பா வந்து தேங்க் பண்ணி அவனோட டிஸ்பைட் கூட வந்து எங்க அப்பா அம்மாவும் வந்து முன்னாடி இருந்தாங்க. ஸ்டுட் பிஹைண்ட் மீன்றதை விட ஸ்டுட் அப்படிங்கிறதுதான். ஏன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே தெரிஞ்சது கிடையாது. யாருமே என்னை வந்து ஏன் கல்யாணம் பண்ணிக்கல, ஏன் வந்து இன்னும் படிச்சுட்டே இருக்கீங்கன்னு என்ன யாரும் கேள்வி கேட்டதே கிடையாது. ஏன்னா யார் கேட்டாலும் எங்க அப்பா சொல்லுவாங்க ஏதாவது என்கிட்ட பேசுங்க, என் பொண்ணுகிட்ட பேசி அவளோட அப்படி சொல்லுவாங்க. இந்த வெற்றி வந்து எங்களுக்கான வெற்றி கிடையாதுங்க. இந்த 5 வருஷத்துலயும் நாங்க கிளியர் பண்ணுவோம்னு எங்க பேரண்ட்ஸ் எங்க மேல வச்ச நம்பிக்கைக்கு கிடைச்ச வெற்றி தான் இது. ஸோ அதுக்காக நாங்க தேங்க் பண்ணிக்க விரும்புவோம். தேங்க்யூ ஸோ மச் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ எவ்ரிவன். எந்த அளவுக்கு வேலை முக்கியம், எந்த அளவுக்கு பொறுமை காக்கணும், எல்லாம் பேசினீங்க. மிக முக்கியமாக இப்போ விஜயலட்சுமியுடைய பெற்றோர்களை